ஓம் சாய்ராம். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வெறும் 15 நாட்களில் அந்த பிரச்சனை தீர்றதுக்காக இந்த 3 பொருட்களை மட்டும் உங்க வீட்டுல ஒன்னா சேர்த்து வைங்க. எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை தான் அதை தீர்ந்துருங்க. இந்த பொருட்கள் பாத்தீங்கன்னா உங்க வீட்டு கிச்சன்ல இருக்க பொருட்கள் தான். அதனால நீங்க இந்த பொருட்களை வாங்குறதுக்காக எங்கேயும் அலையெல்லாம் தேவை இருக்காது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நிஜமாவே இந்த 3 பொருட்களையும் நீங்க உங்க வீட்டுல ஒன்னா சேர்த்து வச்சா போதும் 15 நாட்களில் கடன் பிரச்சனை தீர ஆரம்பிச்சுங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், உங்களுக்கு வருமானம் அதிக அளவில் சேரணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ₹1 கூட கடனே இருக்காதுங்க. சரிங்களா? வெறும் 15 நாட்கள் ரிசல்ட்ஸ் தெரியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த பரிகாரம் செய்ய உங்களுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் தேவைப்படும். சரிங்களா? கண்ணாடி பவுல் இல்லைன்னா ஒரு பெரிய அகல் விளக்கு கூட எடுத்து வச்சுக்கலாம், அல்லது மண்ணால் செய்த பொருட்களையும் பயன்படுத்தலாம். ஆனா கண்ணாடி பவுல்ல இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஓகேங்களா? எதுக்காகனா இந்த கண்ணாடிக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு குணம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கண் திருஷ்டியை அட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அதை உங்க வீட்டுக்குள்ள வெளியே விடாம அப்படியே அந்த கண்ணாடி பவுலுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளும் குணம் உண்டு. அதுக்காக தான் கண்ணாடி பவுலை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ எப்படி பண்ணணும்னா கண்ணாடி பவுல் முழுவதுமாக கல்லுப்பை நிரப்பி வையுங்கள். ஓகேங்களா? முக்கியமாக இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்களுக்கு கல்லுப்பை பயன்படுத்துவது மிக மிக சிறப்பு. ஏன்னா கல்லுப்புங்கிறது பாத்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. இப்படி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த பொருளான கல்லுப்பில் பாத்தீங்கன்னா நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்கள் வீட்டிற்கு பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அதிக அளவில் வரும். அதே போல நெகட்டிவ் எனர்ஜி அது தனக்குள்ள ஈர்த்து வச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு கல்லுப்பு மகா சக்தி வாய்ந்த ஒரு பொருள். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பொருளை இன்னும் நிறைய சக்தி வாய்ந்ததாக மாற்றுவதற்காக இதோட சேர்த்து இன்னும் 2 பொருட்களை சேர்க்க போறோம். அதோட சேர்க்கக்கூடிய முதல் பொருள் பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரங்க. ஆமாங்க, ஒரு பெரிய துண்டு பச்சை கற்பூரத்தை இந்த கல்லுப்பு மேல வச்சுங்க. சரிங்களா? முக்கியமாக கல்லுப்பில் எப்படி மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறார்களோ அதே போல பச்சை கற்பூரத்திலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறார். இதோட சேர்த்து 27 மிளகு, கருமிளகு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மிளகை இதோட சேர்த்து வைக்கணும். அந்த கல்லுப்பு வச்சிருக்க அந்த பவுல்ல வச்சிடணும். சரிங்களா? சோ இப்ப பவுல்ல அது நிறைய வரைக்கும் கல்லுப்பு வைக்கிறீங்க, அது மேல ஒரு பச்சை கற்பூர துண்டு வைக்கிறீங்க, அதோட சேர்த்து 27 கருமிளகை வைக்கிறீர்கள். சரிங்களா? ஒற்றைப்படையில் 27 மிளகை நீங்க வைக்கும் போது அதற்கான சக்தி பாத்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்குங்க. சரிங்களா? இந்த பரிகாரத்தை எப்ப செய்யலாம்? அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நீங்கள் செய்யலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அஷ்டமி, நவமி, கரிநாள் இல்லாத எந்த ஒரு நாளிலும் நீங்க நேரம் மட்டும் பாத்துங்க, கொஞ்சம் நல்ல நேரமா இருக்க மாதிரி பாத்துங்க. சரிங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் எந்த நாட்களில் வேணாலும் செய்யலாம். ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் மாற்ற வேண்டும். சரிங்களா? அதை ஈஸியா நினைவு வச்சுக்கிறதுக்காக தான் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா நீங்க என்னைக்கு வேணா வச்சுக்கலாம். அஷ்டமி, நவமி, கரிநாள் இல்லாத ஒரு நல்ல நேரத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை செய்யும் போது இந்த பவுல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணீங்களா, இதை உங்களுடைய வீட்டில் எல்லா மூலைகளிலும், எல்லா ரூம்லையும், எல்லா மூலையிலும் காண்பிக்க வேண்டும். சரிங்களா? அப்படி காட்டும் போது நீங்கள் மனதால் இருக்க கடன் சுமைலாம் நீங்கிட்டு பணவரவு வந்து கொண்டே இருக்கணும், பணவரவு வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நீங்க பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டே செய்யணும். சரிங்களா? இப்படி வீட்டுல இருக்க எல்லா மூலைகளையும் எல்லா ரூம்லையும் காட்டும் போது என்னென்ன ஆகுனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே இந்த கல்லுப்பும் மிளகும் இழுத்து வைத்திருக்கும். சரிங்களா? சோ அதுக்கடுத்து என்ன பண்ணா 15 நாட்கள் கழித்து இதை யாருடைய காலில் படாத இடத்தில் கொட்டிடணும். இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். முக்கியமா இது குழந்தைங்க கையில கிடைக்காம ஏதாச்சும் ஒரு மறைவான இடத்தில் வச்சிருங்க. ஏன்னா குழந்தைங்க என்னன்னு பாக்கிறதுக்காக போய் எடுத்துருவாங்க. அது இல்லாம ஏதாச்சும் ஒரு மறைவான இடத்தில் வைத்து விடுங்கள். இதை நீ தொடர்ந்து செஞ்சு பாருங்க. 2 அல்லது 3 மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய கழுத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கடனை கூட நீங்க அடைத்து விடுவீர்கள். சரிங்களா? சரிங்க, இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டா போதுமா, பணம் தானா வந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. இந்த பரிகாரத்தை செய்து விட்டு நீங்கள் அந்த கடனை அடைப்பதற்குண்டான முழு முயற்சிகளில் ஈடுபடுங்கள். நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை பாத்தீங்கன்னா அவங்க நல்லா உழைப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய அந்த பணம் பாத்தீங்கன்னா எங்க லாக் ஆயிடும். பண வரவுக்கான தடை இருந்துகிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்காது, பிசினஸ் ரொம்ப கம்மியா தான் நடக்கும், அதுல இருந்து வரக்கூடிய லாபமும் கம்மியா தான் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்லபடியான ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குங்க. நல்ல பணம் சேருங்க. உங்க கைக்குள்ள பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கை
கைக்கு பணம் வந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா, இதை வந்து பரிகாரத்தை வந்து எந்த நாள் வேணாலும் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா, அதே போல நீங்க சாமி கும்பிடும்போது சாமி கும்பிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க கல்லுப்பு, மிளகு, பச்சை கற்பூரம் ஆகியவற்றை போடும்போது பாத்தீங்கன்னா மனதார உங்கள் வீட்டிற்கு பண வரவு இருக்கணும் அப்படின்னு நீங்க மனப்பூர்வமாக நினைத்து கொண்டாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு வந்துகிட்டே இருக்குங்க. சரி, இப்போ வந்து இந்த பரிகாரம் செய்கிறீங்க, ஒரு 4-5 மாதம் வந்து கடனை எல்லாத்தையும் அடைச்சிடுறீங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம், அந்த பரிகாரத்தை நிறுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா, நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டுக்கு பண வரவு இருந்துகிட்டே இருக்கணும், கண்கள் எதுவுமே படாமல் இருக்கணும், வீட்டில் வந்து கடன் சுமையே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா, நம்பிக்கையுள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம் பெருகி கொண்டே இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையே கிடையாது. சரிங்களா, இதோட சேர்த்து இன்னொரு சின்ன டிப்ஸும் சொல்றேன். இதையும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கை மேல வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும். கழுத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு கடன் இருந்தாலும் சரி, அது எல்லாமே சரியாயிடும். இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க தானமாக கொடுத்து பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதத்தில் வந்து பணம் வந்து சேருங்க. சரிங்களா, ஸோ இந்த பரிகாரம் என்ன செய்யணும்னா, சிறு பருப்பு சொல்லுவாங்க, அதாவது பாசி பருப்பு, இங்கிலீஷ்ல மூங் தால் சொல்லுவோம். சரிங்களா, இந்த மூங் தாலை வாங்கிட்டு வந்துட்டு 1 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி வச்சு ஊற வச்சிருங்க. சரிங்களா, ஸோ இது நல்லா ஊறி இருக்கும். இந்த பாசி பருப்பு கொண்டு போயிட்டு அப்படியே போயிட்டு பசுமாட்டிற்கு உங்கள் கைகளால் கொடுக்க வேண்டும். சரிங்களா, அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய கடனெல்லாம் தீர்ந்து போகணும் அப்படின்னு அந்த கோமாதா கிட்ட மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த கோமாதாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, உங்க கையால பாசி பருப்பை எந்த அளவுக்கு பசுமாட்டிற்கு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு கூடிக்கொண்டே போகுங்க. அதே போல இது பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுன்னா, ஒரு கைப்பிடியில் பச்சை அரிசி நைட்டை ஊற வச்சுட்டு காலையில சர்க்கரை, வாழைப்பழம் இந்த ரெண்டையும் கலந்து நீங்க பசுவிற்கு கொடுக்கலாம். இதன் மூலமாகவும் உங்களுடைய வீட்டில் வந்து பண வரவு அதிகரிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும். நீங்க கடனை எல்லாத்தையும் எளிதாக திருப்பி கொடுத்து விடுவீர்கள். இந்த இது பரிகாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமான பரிகாரம் தான். இந்த 2 பரிகாரங்களையும் முடிந்தவர்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களை இத்தனை நாட்களாக கஷ்டப்படுத்தியிருக்க அந்த கடன் சுமையெல்லாம் நீங்க உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமாக வாழ முடியும். அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த 2 பரிகாரங்கள் தான் இவை. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.